வணக்கம், வெல்கம் டு கிங் மொபைல்ஸ், வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Vivo Y56 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், நம்மக்கிட்ட வந்து இப்போ Vivo Y56 5G இருக்குது. ஃபோன் வந்து கோல்டு கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக Vivo V சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் Y சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தராங்க. அண்ட் X சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஷேடில் இருக்கும். பாக்ஸோட பின்னாடி எக்ஸ்டெண்டட் RAM 3.0 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ரேம் இருக்கிற மொபைல் வாங்கினாலும் அதுலேருந்து நீங்கள் வந்து ரேமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மெமரிலேருந்து கொஞ்சம் ரேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB அண்ட் 128GB வேரியண்ட்டுங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo Y56. பாக்ஸை ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபோன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனை எடுத்து சைடில் வச்சுருவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான கேஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து அமேசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடைசியாக. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து உங்களுக்கு அவ்வளோ வெயிட்டாக இல்லை, லைட்டாக தான் இருக்குது. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா C டைப் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா USB பின் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபார்மேட்டு. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபோன் வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஷைன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 2 பெரிய சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட iPhone 12 மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபோன் வந்து வெயிட்டாக இல்லை, ரொம்ப லைட்டாக இருக்குது. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டனும் வால்யூம் கீயும் கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை. ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே பேசிக் செக்மெண்ட், அதுக்கப்புறம் மிட் செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சிம்மும் போட்டு நீங்கள் மெமரி கார்டும் போடுற மாதிரி ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஸ்லாட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 2 சிம்முமே போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போடலாம். உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து கொடுக்கல. ஓகே, இப்போ வந்து நம்ம Vivo Y56 5G சுவிட்ச் ஆன் பண்ணலாம். Vivo Y56 5G சுவிட்ச் ஆன் ஆகிட்டு இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.6 இன்ச் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ வந்து நம்ம Vivo Y56 5G OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.2 GHz Dimensity 700 octa-core ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5G ப்ராசஸர், லேட்டஸ்டான ப்ராசஸர் தான். ரேம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 4GB வேரியன்ட் இருக்குது. நீங்கள் வந்து 8GB வேரியன்ட் வரைக்கும் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். 4GB ரேம் இருந்தாலும் நீங்கள் வந்து 4GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மெமரியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சரும் இருக்குது. ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 13 கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட். இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் என்னதான் வந்து உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நல்லாவே இருக்குது. இப்போ வந்து கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் PDAF கேமராங்க. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. மிட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோனில் ஒரு பிரைமரி கேமரா மட்டும் 50 மெகா பிக்சல் PDAF லென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த லென்ஸே வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்தாலும் நல்லாயிருக்கும், ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லாயிருக்கும். அந்த லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் Funtouch OS 13 வருதுங்க, Vivoட OS. ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு விலை கம்மியான ஃபோன் வேணும், அதே நேரத்தில் எல்லா பர்பஸ்க்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக அவங்களே வந்து ஃபேஸ்புக்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஸ்னாப்சாட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஆஃபீஸ் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபோன் வந்து நல்லாயிருக்கும். பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. பட் 5000 mAh இருக்கிற ஃபோனை வந்து நம்ம கையில் வச்சிருக்கிற மாதிரியே தெரில. வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதே நேரத்தில் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகலாம்.
ஆனால் ஒரு தடவை சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து இறங்கவே இறங்காது. ஏன்னா இதோடைய ப்ராசஸர் வந்து MediaTek Dimensity 700 ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவங்க எல்லாமே ரிவ்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார்ஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 நாள் நிற்குது. நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணல, இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் இறங்குது. நீங்கள் ஒரு சீரியஸான கேம் விளாண்டுட்டே இருப்பீங்க அப்படின்னா கூட ஒரு நாள் வந்து உங்களுக்கு சார்ஜ் கண்டிப்பாக நிற்கும். அடிக்கடி நீங்கள் சார்ஜ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Black Engine Orange Shimmer அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர்ஸில் வருது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கலர் வந்து ஆரஞ்ச் ஷிம்மர், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. Vivo Y56 5G ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோடைய கேமரா டிசைனும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. 50 மெகா பிக்சல் PDF லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு நாள் வருமா வராதா அப்படிங்கிற அந்த கவலையே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் ஒன் டே வந்து பேக்கப் இருக்கும். லேட்டஸ்ட்டாக இருக்கிற RAM எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சரும் இதில் இருக்குங்க. அதனால நீங்கள் வந்து Vivo Y56 5G வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சிலுமே வந்து அவைலபிள். உங்களுக்கு பிடிச்ச வேரியண்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.